நான் சொன்னேன் ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டுது. அப்படிதான்டா கேட்கும். உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது எதிர்பார்ப்பு மீறின அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டு எஜ்ஜிலே உட்கார வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு சீன் போய் என்ன வரும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நல்லா இருக்குது. ஒவ்வொரு சீனு என்னென்னு ரொம்ப மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சீட் எஜ்ஜில் உட்கார வச்சிட்டாரு வெங்கட்பிரபு சார். டீம் யூனிட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு காவியத்தை தளபதி அவருடைய 2 படம் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படம் பார்க்கும்போது தளபதி அவரை சீக்கிரமாக இப்போ அவர் கேரியர் முடிக்கிறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் மறக்க முடியாத நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. நல்லா இருக்கா? சூப்பர் ஹிட். பெங்காலி சார், பெங்காலி விஜய் படம் பார்க்க வந்துருக்கு. படம் பயங்கரம். தளபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. தளபதி ஒன் மேன் ஷோ ப்ரோ. பிளாக் பஸ்டர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஹீ இஸ் பேக். படம் எல்லாமே வயசே பேச்சு தரமான படம் வச்சுருவாங்க. செம படம். அண்ணன் வாழ்க்கை நல்ல 68 படத்தில் தரமான படம். இந்த படம் தான் அடத்திட்டாரு. எங்கேயும் மெகா பஸ்டர் ப்ரோ. ஏன் ப்ரோ 4 மணிக்கு இன்னொரு ஷோ 4 மணிக்கு படம் சூப்பர் ப்ரோ. பிளாக் பஸ்டர். தளபதி சூப்பருங்க. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் செம்மையாக இருந்தது. தளபதி சூப்பராக நடிச்சிருக்காரு. ட்விஸ்ட் சூப்பராக ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த அளவு இல்லை படம். ரொம்ப ஹைப் கிரியேட். ஃபேமிலியாக பார்க்குறது ஃபேமிலியாக பார்க்க ஓப்பனிங் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஏதோ ஓகே அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. லேக் அதிகமாகவே இருக்குது. ஓவராலாக நம்ம ரேட்னா என்ன கொடுக்கலாம்? 5க்கு 2 தான் கொடுக்கலாம். நம்ம ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்தளவு இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நினச்சதோட செம்மையாக எடுத்துருக்காரு ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒரு பையன் சீட்டில் இல்லை. எல்லாம் தேட்டருக்கு முன்னாடி தான். செம்மையாக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் 8, 9 கொடுக்கலாம். நிறைய கேமியோஸ் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. ஆமாம், சிவகார்த்திகேயன் இருக்காரு. சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ இருக்காரு. த்ரிஷா மேம் இருக்காங்க. தலதோனியோட 6 நிறைய இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மூவி ப்ரோ. ஓகே, எல்லாமே குட். யுவன் சங்கர் ராஜா பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் பிஜிஎம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குட் தான். பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான நிறையா சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் இப்போ வரையும் பார்க்காத மாதிரி இருக்க படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொரு டைமே எட்ஜில் உட்காந்து அடுத்து இப்படி அப்படின்னு நம்ம தலையில் கை வச்சு என்னடா இந்த சீன் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரம். பாட்டு எல்லாமே சீட்லேயே உட்கார்ல ஃபுல் டான்ஸ் தான். எல்லாரும் ஸ்பாயில் பண்ணாமல் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் வந்து பாருங்கள்.
Hey!